வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேட்டோ நாடுகளை தாக்கக்கூடிய 10 புதிய இரகசிய ட்ரோன் தளங்கள். இங்கிலாந்துக்கு ரஷ்யா மிரட்டல். போரொத்திகையில் அமெரிக்க கவசப்படையை தகர்த்த உக்ரைனிய ட்ரோன் படை வியக்க வைக்கும் முடிவு. போரின் மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்று. ரஷ்யா மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல். விமானத்தின் இறக்கையில் விபத்து. இங்கிலாந்து சென்ற பயணிகள் பல மணி நேரம் தவிப்பு. ஜமைக்காவிற்கு நாடு கடத்தப்படுவதிலிருந்து தப்பிய நபர் தனது பிரிட்டிஷ் குடும்பத்துடன் சேர நீதிமன்றம் அனுமதி. அயர்லாந்தில் நெடுஞ்சாலையில் தவறான திசையில் சென்ற கார் நேருக்கு நேர் மோதி 5 இளைஞர்கள் பலி. உலகிலேயே முறை ஸ்பெயின் நோயாளிக்கு விண்வெளி தொழில்நுட்ப எலும்பு பொருத்தி அறுவை சிகிச்சை வெற்றி. ஹங்கேரியில் சுற்றுலா பேருந்து விபத்து. போலந்து நாட்டைச் சேர்ந்த 12 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். நேட்டோ நாடுகளை தாக்கக்கூடிய 10 புதிய ரகசிய ட்ரோன் தளங்கள். இங்கிலாந்துக்கு ரஷ்யா மிரட்டல். நேட்டோ அமைப்பின் நாடுகளை தாக்கும் வல்லமை கொண்ட 10 புதிய ரகசிய ட்ரோன் தளங்களை அமைக்கப் போவதாக ரஷ்யா இங்கிலாந்துக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐரோப்பிய பிராந்தியத்தை இலக்காக கொண்டு உருவாக்கப்படும் இந்த ரகசிய தளங்கள் மூலம் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என அஞ்சப்படுகிறது. இங்கிலாந்து மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையில் ரஷ்யா தொடர்ந்து இத்தகைய மூலோபாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த திடீர் மிரட்டலால் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு வட்டாரங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதோடு அவசர பாதுகாப்பு ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகின்றன. உக்ரைன் போரின் பின்னணியில் ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் பதற்றம் இந்த புதிய அறிவிப்பின் மூலம் மேலும் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. ரஷ்யாவின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை சமாளிக்கவும் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நேட்டோ நாடுகள் தீவிர கூட்டு நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. போரொத்திகையில் அமெரிக்க கவசப்படையை தகர்த்த உக்ரைனிய ட்ரோன் படை வியக்க வைக்கும் முடிவு. நடைபெற்ற போர்க்கள பயிற்சி ஒத்திகையில் உக்ரைனின் ட்ரோன் படை பிரிவு அமெரிக்காவின் 3500 பேர் கொண்ட கவசப்படை பிரிவை முற்றிலுமாக தகர்த்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆளில்லா விமானங்களை உக்ரைனிய வீரர்கள் கையாண்ட விதம் பாரம்பரிய தரைப்படை தாக்குதல்களை விட அதிக வலிமையுடன் இருந்ததை இது நிரூபித்துள்ளது. இந்த ஒத்திகையானது எதிர்கால போர்களில் ட்ரோன்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதையும் அவை எவ்வளவு ஆபத்தானவை என்பதையும் உலக நாடுகளுக்கு உணர்த்தியுள்ளது. அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த கவசப்படை பிரிவு சிறிய ட்ரோன்களின் தாக்குதல்களுக்கு பின்வாங்க நேரிட்டது ராணுவ நிபுணர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முடிவு நவீன போர் வியூகங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதுடன் வான்வழி தாக்குதல்களை தடுக்கும் அமைப்புகளின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. போரின் மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்று. ரஷ்யா மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல். ரஷ்யாவுக்கு எதிராக போரின் மிகப்பெரிய மற்றும் தீவிரமான தாக்குதல்களில் ஒன்றை உக்ரைன் நேற்று முன்தினம் வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளது. நாட்டின் முக்கிய இலக்குகளை நோக்கி நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி ரஷ்யாவின் பாதுகாப்பு வளையங்களை உக்ரைன் தகர்த்துள்ளது. இந்த தாக்குதலால் ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் உள்ள ராணுவ கிடங்குகள் மற்றும் எரிபொருள் நிலையங்களில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு பாரிய சேதங்கள் உண்டாகியுள்ளன. பல மாதங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருப்பது போரின் போக்கை மாற்றும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. தாக்குதலை தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையிலான வான்வழி மோதல்கள் தீவிரமடைந்த நிலையில் எல்லை கிராமங்கள் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். விமானத்தின் இறக்கையில் விபத்து. இங்கிலாந்து சென்ற பயணிகள் பல மணி நேரம் தவிப்பு. இங்கிலாந்து நோக்கி சென்ற ஜெட் 2 விமானத்தின் இறக்கை பகுதியில் விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் பல மணி நேரம் விமான நிலையங்களிலேயே சிக்கி தவித்தனர். விமானத்தின் இறக்கை முனை பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டதால் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். திடீரென ஏற்பட்ட இந்த விபத்தினால் விமானத்தில் இருந்த 200க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பணியாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மாற்று விமானம்
ஏற்பாடு செய்வதிலும் பயணிகளுக்கு உணவு மற்றும் தங்குமிட வசதிகளை செய்து கொடுப்பதிலும் விமான நிறுவனம் தாமதம் செய்ததாக பயணிகள் குற்றம் சாட்டினர். தொழில்நுட்ப வல்லுநர்கள் விபத்துக்கான காரணத்தை ஆய்வு செய்த நிலையில் சோதனைகளுக்கு பின் விமானத்தை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விமான பயணத்தின் போது ஏற்பட்ட இந்த தேவையற்ற தாமதமும் பயணிகளின் அவஸ்தையும் விமான போக்குவரத்து துறையில் மீண்டும் ஒருமுறை பாதுகாப்பு குறித்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜமைக்காவிற்கு நாடு கடத்தப்படுவதிலிருந்து தப்பிய நபர் தனது பிரிட்டிஷ் குடும்பத்துடன் சேர நீதிமன்றம் அனுமதி. ஜமைக்காவிற்கு நாடு கடத்தப்படும் அபாயத்தில் இருந்த நபர் ஒருவர் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு தனது பிரித்தானிய குடும்பத்துடன் மீண்டும் சேர்வதற்கான சட்ட உரிமையை பெற்றுள்ளார். தனது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பிரிக்கப்படுவது மனித உரிமைகளுக்கு எதிரானது என அந்த நபர் வாதிட்டதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த தீர்ப்பு நீண்டகாலமாக இங்கிலாந்தில் வசித்து வரும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய நிம்மதியை அளித்துள்ளது. அரசின் நாடு கடத்து முடிவை எதிர்த்து அந்த நபர் தொடர்ந்த மேன்முறையீட்டு வழக்கில் குடும்ப ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாடு கடத்தப்படும் அச்சத்தினால் அந்த நபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பல மாதங்களாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த நிலையில் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளது. இந்த சம்பவம் குடிவரவு சட்டங்கள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு இடையிலான நுணுக்கமான சமநிலையை மீண்டும் ஒருமுறை முன்னிலைப்படுத்தியுள்ளது. அயர்லாந்தில் நெடுஞ்சாலையில் தவறான திசையில் சென்ற கார் நேருக்கு நேர் மோதி 5 இளைஞர்கள் பலி. அயர்லாந்தில் நெடுஞ்சாலை ஒன்றில் தவறான திசையில் வேகமாக சென்ற கார் மற்றொரு வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 5 இளைஞர்கள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த அந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் சிக்கிய இளைஞர்கள் அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை உறுதி செய்த மீட்புப் படையினர் உடல்களை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடந்த நெடுஞ்சாலை பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து முடங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கார் தவறான பாதையில் சென்றதற்கான காரணம் மற்றும் விபத்து நடந்த விதம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் இத்தகைய ஆபத்தான பயணங்கள் மற்றும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகிலேயே முதன்முறை ஸ்பெயின் நோயாளிக்கு விண்வெளி தொழில்நுட்ப எலும்பு பொருத்தி அறுவை சிகிச்சை வெற்றி. ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் கால் அகற்றப்பட வேண்டிய நிலையில் இருந்த நோயாளி ஒருவருக்கு விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட எலும்பு பொருத்தப்பட்டு வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த எலும்பிற்கு பதிலாக விண்வெளி ஆய்வுகளில் பயன்படுத்தப்படும் அதிநவீன பொருட்களை கொண்டு செயற்கை எலும்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தொழில்நுட்ப எலும்பு உலகிலேயே முதன்முறையாக ஒரு மனிதருக்கு பொருத்தப்பட்டிருப்பது மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மைல்கல்லாகும். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த நோயாளி இயல்பாக நடக்கும் நிலையை அடைந்துள்ளதாகவும் கால் அகற்றப்படும் அபாயம் முற்றிலும் நீங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சிக்காக கண்டறியப்பட்ட இந்த புதிய மெட்டீரியல் எதிர்காலத்தில் சிக்கலான எலும்பு முறிவுகள் மற்றும் புற்றுநோய் பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வாக அமையும். மருத்துவ தொழில்நுட்பத்திற்கும் விண்வெளி ஆராய்ச்சிக்கும் இடையிலான இந்த இணைவு பல நோயாளிகளின் வாழ்வில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஹங்கேரியில் சுற்றுலா பேருந்து விபத்து, போலந்து நாட்டை சேர்ந்த 12 பேர் உயிரிழப்பு. ஹங்கேரியில் சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் போலந்து நாட்டைச் சேர்ந்த குறைந்தது 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவரில் மோதிய பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் பலர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கோர விபத்து குறித்து அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிக்கியிருந்த பயணிகளை மீட்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து என்பதால் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் போலந்து அரசு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஹங்கேரி அதிகாரிகள் முதற்கட்டமாக ஓட்டுநரின் கவனக்குறைவு அல்லது தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர்.